லேடீஸ், உங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் சொல்கிற பேச்சுக்கு மதிப்பே கொடுக்கறது இல்லை, சுத்தமாக மதிக்கிறதே இல்லை, கேவலமாக ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்னா இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹலோ ஆல்பஸ் அண்ட் குல்வேஸ், நான் உங்கள் எஸ்ஆர் சந்தோஷ் ஏகே ஆல்ஃபா தமிழ். லாஸ்ட் 10 இயர்ஸாக ரிலேஷன்ஷிப் ப்ளஸ் லைஃப் கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மாமனார் தான். திரும்பவும் சொல்கிறேன், இது எல்லாரும் கிடையாது. இதுக்கான ரீசன் என்னென்னு சொல்கிறேன். பிகாஸ் பசங்க பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்து அவங்க பார்த்து மெயினாக வளர்றது யாருன்னா தன்னுடைய அப்பாவை பார்த்து தான். ஸோ தன்னுடைய அப்பா தன்னுடைய அம்மாவை எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுறாங்க, எவ்வளவு வேல்யூ கொடுக்குறாங்க அவங்க பேச்சுக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அந்த பையன் வளர்றது. ஸோ இப்போ இந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் இருந்து எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப், எல்லாருமே நான் சொல்ல மாட்டேன், பட் மோஸ்ட்லி ரொம்ப பார்த்தீங்கன்னா டாமினேட்டிவ் ஃபிகரில் தான் இருந்திருக்காங்க. பெண்களை மதித்தது கிடையாது, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, இதை இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது, கரெக்டாக? ஸோ அதை பார்த்து வளர்ந்த ஆண்கள் ஸோ தன்னுடைய ஒய்ஃபையும் அப்படி தான் பார்க்க ட்ரை பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் நிறைய பேர் அதில் சரி எது தப்பு எதுன்னு உணர்ந்து அதில் நிறைய விஷயங்களை மாற்றிப்பாங்க. அண்ட் சில டைம் பார்த்தீங்கன்னா அவங்களால எல்லா ஃபுல்லாகவும் மாற முடியாது. அதோடைய ரிசல்ட்டு தான் உங்களை அவங்க மதிக்காமல் இருக்கிறதுக்கும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான காரணம் இதுதான். ப்ளஸ் இப்போ நல்ல பேரண்ட்ஸாகவே இருந்தாலும் தன்னுடைய அப்பா தன்னுடைய ஒய்ஃபை நல்லாவே ட்ரீட் பண்ணியிருந்தாலும் அவருடைய சரௌண்டிங்ஸ் இருக்குது தெரியுமா, அவங்களுக்கு பிடிச்ச பர்சன்ஸ், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்கெல்லாம் தான் வீட்டில் இருக்க லேடிஸையும் ஒய்ஃபையும் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றதை பார்த்து தான் அவங்க சப்கான்ஷியஸாக ப்ரோக்ராம் ஆகி உங்களை ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பசங்க இப்படி ட்ரீட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன். இதை புரிஞ்சுக்கும். ஸோ இந்த விஷயம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் ஆகக்கூடாது அப்படின்னா உங்கள் பசங்க முன்னாடி நீங்கள் சண்டை போடுறத இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள். ஆல்வேஸ் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் மியூச்சுவல் ரெஸ்பெக்டாக இருக்கிற மாதிரி ட்ரீட் பண்ணி காமிச்சிங்க அப்படின்னாலே உங்கள் பசங்க அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வளர ஆரம்பிப்பாங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது ஒரு ஹாப்பியான உலகமாக மாறும். ஒன் மோர் திங், நான் உடனே எல்லா அப்பாக்களையும் தப்புன்னெலாம் சொல்ல கிடையாது. ஆனால் மெஜாரிட்டி இப்படி தான் இருந்திருக்காங்க. அது நிறைய பசங்களுக்கும் தெரியும். ஸோ அது புரிஞ்சுக்கோங்க.